இறைவன் இயேசுவின் பிறப்பை கொண்டாட கோலாகலமாய் தயாரிக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பின் நவநாள் காலத்தில் நட்சத்திரம் எவ்வாறு ஒளியை கொடுப்பது போல விண்மீன்கள் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் அருளை சுட்டிக்காட்டுவது போல எசையா எழுதிய சுருளேட்டில் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 6 இறைவசனங்களை கவனிப்போம். ஈசா என்னும் அடிமரத்தில் தளிர் ஒன்று துளிக்கின்றது, அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ச்சியாய் திளைத்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்பதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரை கச்சை, உண்மை அவருக்கு இடை கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறி ஆட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையை கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். எசையாவினுடைய நம்பிக்கையின் எதிர் வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள் இதோ இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் மகிழ்ச்சி கொண்டாடி ஆர்ப்பரித்து மகிழ்வின் பாடல்களை ஒவ்வொருவருக்கும் பகிர்கிற வேளைகளை இறைவா நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என்ற ஒரு மன நிகழ்வோடு இதோ கிறிஸ்து பிறப்பின் நவநாளில் நாங்கள் ஒன்றிணைகின்றோம். God bless you. Happy Christmas.